ஹலோ மக்களே, வெல்கம் டு மாங்கா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீக்கிங் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 80 சாப்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை 4 days ஒன்ஸ் ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாங்காவை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி ரொமான்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? கடைசியா நான் எனக்கான வீட்டை தேடி போக போறேன். எனக்கு 18 வயசு தான் ஆகுது, ஆனா எனக்குன்னு தனியா ஒரு வீடே கிடைச்சிருச்சு. அடங்கொய்யால இந்த வாடகைக்கு நான் புது வீட்டையே வாங்கிடுவேனே. ஏ செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்க. நான் இந்த வீட்டை உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன். அட கலட்டு பயலே, இந்த வயசுல உனக்கு உல்லாசம் கேக்குதா? எனக்கு வீடே வேணாம். என்னது இது? வீட்டுக்குள்ள பொண்ணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, உனக்கு இந்த வீடு வேணும்னா பாரு, இல்லைனா இங்க இருந்து ஒழுங்கா கிளம்பிடு. ஆமா, இப்ப நான் எத்தனாவது வீடை பார்க்க வந்திருக்கேன்? இது எத்தனாவது வீடுனே தெரியலையே, கண்ணெல்லாம் கட்டுது. இங்க ரூம் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கிறதாவும் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதாவும் சொல்றாங்க. அதனால நீங்க வாடகை பாதி கொடுத்தாலே போதும். என்ன அப்படியா? அப்படின்னா எனக்கு இந்த வீட்டுல காசு மிச்சம்தான். அதோட எனக்கு ஒரு பேயும் ஃப்ரெண்டா கிடைச்சிட்டாங்க. எனக்கு ஓகே. நீ ரொம்ப காமெடியா பேசுற. அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச வாயோட சந்தோஷமா கான்ட்ராக்டை சைன் பண்ணிடலாமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சின்ன பொண்ணு முன்னாடி சின்ன பொண்ணு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேனே. நீங்க இந்த வீட்டுல ஒரு வருஷம் இருக்கிறதுக்கான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை என்னைக்குமே மாத்த முடியாது. இல்ல எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு பாதியிலே கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இங்க வரவங்கள வாடகை கம்மியா இருக்குன்ற சந்தோஷத்துல கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு ஒரு வாரம் கூட இங்க இருக்க முடியாம ஓடிடுறாங்க. அதனால நீ நல்லா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அப்புறம் சைன் பண்ணு. உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதே. நீங்க தனியா தான் இருக்க போறியா? நீ இப்ப ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கியா என்ன? வீட்டுக்கு போறப்போ என்னோட பொருட்கள் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி வெளியில வச்சிருந்தாங்க. அதுவும் என் சொந்த வீட்டுக்கு முன்னாடி. அந்த பாக்ஸ் மேல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதை எடுத்து படிச்சு பாக்குறப்போ, இனிமே உன்னோட லைஃபை நீயே பாத்துக்கோ, குட் லக் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஏ பொண்ணு, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நீ மட்டும் தான் இங்க தங்க போறியா? அதெல்லாம் ஒரு ரீசனும் இல்ல. அது சரி, நான் இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாமா? பெத்தவங்க பேச்ச கேட்கலனாலே இப்படிதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அவங்க என்ன டாக்டர் ஆக சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நர்ஸாவாச்சும் ஆக சொன்னாங்க. ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். பரவாயில்லையே, வீடு ரொம்ப பெருசா தான் இருக்கு. வா, இந்த வீடு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. பெயிண்ட்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ கம்மியா வாடகை வாங்குறாங்க? கேட்டா பேருக்குன்னு கதையெல்லாம் சொல்றாங்க. வானம் பார்க்க ரொம்ப தெளிவா இருக்கு. அதை பார்க்குறப்போ ஒரு அழகான நீர்வீழ்ச்சி மாதிரியே இருக்கு. பக்கத்துல நாய், கார் சவுண்டெல்லாம் கூட கேட்குது. இந்த இடம் எனக்கே உருவாக்குற மாதிரி இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கே. ஆமா, இது என்ன சத்தம்? வாஷ்ரூம்ல யாரோ கை கழுவுன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கூட கேட்கறதுக்கு யாரோ ஆள் இருந்த மாதிரி தெரிஞ்சதே. ஒருவேளை இங்க யாராச்சும் வந்துட்டு போனாங்களா என்ன? ஆனா இங்க யாருமே இல்லையே. நான் என்ன இவ்வளோ அழகா இருக்கேன்? இவ்வளோ அழகா இருந்துட்டு இன்னும் சிங்கிளா இருக்கேடி. கண்ணாடி என்ன இவ்வளோ மங்கலா இருக்கு? இதை பார்த்தா யாரும் இங்க குளிச்சுட்டு போன மாதிரி தெரியுதே. யார்